போறோம்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி போயிட்டு இருப்பாங்க. பின்னாடி மலை, இந்த விண்மீல்டு, அப்புறம் காரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஏய் சிரி, ஆக்டிவேட் தி குவிக் ஷிஃப்டர். வெல்கம் டு கன்னியாகுமரி. தள்ளி விட்டா என்ன ஆகும்? யாரா அவரு? ரொம்ப பவரா வருதேடா. எதிர் நீச்சல் வச்சு உன்னை காப்பாற்றுவேன்டா உன்னை. பெரிய ஆளடா அது. தண்ணி அடி பிச்சு பொழகுது. மிரர் பிரிட்ஜ் அதுக்கும் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து டிசைட் பண்ணிட்டோம். நம்ம இந்த கப்பலில் போறடா, அது அங்கே உதுவேன், அந்த கப்பலில் போகிறோம். லைஃப் ஜாக்கெட் எங்கண்ணா வாங்குறது? என்னடா அது பஸ் மாதிரி இருக்கு. இது எங்களுக்கு இடம் கிடைக்கலாமா? நாங்கள் நீண்டுட்டே போகிறோம். வேற லெவல்லடா. இதுதான் வந்து கிளாஸ் பிடிச்சாங்க. நான் ஊந்திங்கன்னா பட்டுன்னு கடலுக்குள்ள போயிடும். மேலே வேற லெவல்டா. நீ இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள தான் போகிறோம். ஸோ கைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட டே 2 அடங்கொய்யால். ஏடா அவன் சடன் பிரேக் அடிச்சுதான், ஸ்பீட் பிரேக்கர்னால அடிச்சுதான் போல். ஸோ நாங்கள் வந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி போயிட்டுருக்கோங்க. கன்னியாகுமரி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காரில் போகிறாங்க. நானும் துருவனும் பார்த்தீங்கன்னா திருப்பி பைக்கில் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 2. காலையில் போய் ஆறில் குளிச்சுட்டு, அந்த ஆறில் vlog எடுக்கலான்னு பார்த்தேன். பட் என்னென்னா கொஞ்சம் லேடிஸ்லாம் குளிச்சிருந்தாங்க. அதனால் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு வந்து வேணாம், இங்கே எடுக்க வேணான்னு சொல்லிட்டு மனசு வேணான்னு சொல்லிச்சு. அதனால் நான் எடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து குளிச்சு சீக்கிரமே கல்யாணத்துக்கு வந்துட்டோம். ஸோ கல்யாணம்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு கிஃப்ட்டு மணி 2 ஆயிடுச்சு. ஸோ நம்ம போயிட்டு உடனே வந்துடுவோம் கன்னியாகுமரி. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கிட்ட தான் இருக்கோம், கன்னியாகுமரி கிட்ட தான் இருக்கோம். இங்கேருந்து ஒரு 28 கிலோமீட்டர் கரெக்டாக. நான் மேப்பில் போட்டு பார்த்தேன் 28 கிலோமீட்டர். அங்கே ஒரு விண்மில் தெரியுது பாருங்களேன். ஆனால் நாங்கள் வரும்போது பார்த்தோங்க இந்த ரோடு வேறு லெவலில் இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. நான் வந்து ஸ்டோரி போட்டிருப்பேன் பாருங்களேன். ஃபுல்லாக ஹில்ஸாக இருக்குது. அந்த விண்மில்லாம் ரைட் சைடில் ஃபுல்லாக அந்த விண்மில்லாம் இருக்கா. ஒரு மாதிரி ரோடே எனக்கு அழகாக இருந்துச்சு. அப்படியே நான் வர வைக்கிற மாதிரி இருந்துச்சு. இது பாருங்க விண்மில். வா பயங்கரமாக இருக்குல்ல அது. ஆனால் பார்க்க ஸ்லோவாக சுற்றுற மாதிரி இருக்குங்க நம்மளுக்கு இங்கேருந்து பார்த்தா. ஆனால் அது வந்து பவர் ஜென்ரேட் பண்ணும் பயங்கரமாக. சூப்பராக இருக்குல்ல விண்மில். அல்லது சேம்பர் விண்மில் தானே அது? எது சேம்பர்? ஓ அது சேம்பர். அங்கே நிறையா இருக்குங்க. இங்கே மட்டும் இல்லை, 1 2 அப்படி நிறைய கூட்டமாக இருக்குது. இப்போ தெரிஞ்சு பாருங்கள் பின்னாடி மலை, அங்கே ஃபுல்லாக தெரியுதா எவ்வளோ இருக்குது விண்மில்ன்ட்டு. இந்த லொக்கேஷனே பயங்கரமாக இருந்துச்சுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வரும்போது வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன், இதை வச்சு போண்டா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இந்த பிரிட்ஜ் மேலே ஏறினா வச்சுக்கோங்க பயங்கரமாக தெரியும். பிரிட்ஜ் மேலே ஏறி பார்ப்போமா நம்ம? வா அவனுக்கு போட்டோம், நம்ம பிரிட்ஜ் மேலே ஏறி பார்ப்போம். ஸோ கைஸ் நாங்கள் வந்து பிரிட்ஜ் மேலே ஏறி பார்க்கலான்னு இருக்கோம். உங்களுக்காக இந்த வியூ பார்க்கலான்னு இருக்கோம். பசங்க போட்டோம் நம்ம பிரிட்ஜ் மேலே ஏறி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. பசங்க பார்த்தீங்கன்னா டூ பண்ணிட்டு வராங்க. நம்ம வண்டி ஆஃப் ஆகிடுச்சு அதுக்குள்ளே. ஆன் ஆகிடுச்சு செலவுடி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டோட 390 நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உண்மையிலே நேற்றுலேருந்து இது கூட தான் விளையாடிட்டு இருக்கேன்னா வைப்பாக இருக்குது. 390 ஓட்டும் போது நம்ம 250 ஓட்டிட்டு இது 300 ஜாலியாக இருக்குது. நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பவர் கம்மி தான், பட் இதோட பவர் நல்லா இருக்குது. இப்போ பாருங்களேன் எப்படி இருக்குது வியூ. அடாடாடாடாடா எப்படி இருக்குது உண்மையிலே பாருங்களேன். பின்னாடி மலை, இந்த விண்மீல்டு நிறைய இருக்குங்க, எக்கச்சக்கமா இருக்கு. 1 2லாம் இல்லை, என்னவே முடியாது போல. ஒரு மாதிரி நிறைய இருக்கு இந்த வியூஸ் நிறைய. மாதிரி இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இதை பார்த்துட்டே இருக்கணும் போல தோணுது. நல்லா இருக்குங்க உண்மையிலே. ஸோ போய் நம்ம போய் பசங்களை பிடிச்சிருக்கோம். இதுதான் வந்து ட்ராவல் பண்ணுவோங்க. ட்ராவல் பண்ணாதான் இந்த மாதிரி இடம்லாம் நம்மளால பார்க்க முடியும். ஸோ ட்ராவல் பண்ணாமலாம் இதெல்லாம் பார்க்க முடியாது. அதுக்குன்னு வந்து சேஃப்டியாக ட்ராவல் பண்ணணும். சேஃப்டி இல்லாமல் ட்ராவல் பண்ணக்கூடாது. சேஃப்டி ஃபர்ஸ்ட். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 2:05ங்க. ஸோ மழை பெய்யுற மாதிரி இருக்குது. பட் நாங்கள் வந்து எப்படியா கன்னியாகுமரி போயிட்டு வந்துடுவோம்டா. 1 hour ஆகும் போயிட்டு வர, ஒரு 2 hours வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு வச்சுருக்கோம். ரோடு உண்மையிலே ஜாலியாக இருக்குங்க. உண்மையிலே எப்படி இருக்குன்னு பாருங்கள். கேமராவில் தெரியுதான்னு தெரியல எனக்கு. காவல் கிணறையாங்க ஒழுங்கா எனக்கு சரியா தெரியல. பட் இது எப்படி சொல்லுது, நாகர்கோவில் பக்கங்க. ஐயோ எவ்வளோ காரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ரஷிங்கி சப்பி போயிருக்கேடா. ஒரே ரோடு தானே. ஆனால் நேற்று விளாகில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நான் வந்து பயந்தேங்க. யாரோ என்ன ராபரி பண்ண போகிறாங்க, ஆட்கள் வந்து ராபரி பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. நேற்றோட விளாக் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த லொக்கேஷன்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அப்படியே மனசு அடிச்சுக்குதுங்க இந்த இடத்துக்குலாம் வந்தால். எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ பாருங்கள் அந்த விண்மீல் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. எக்கச்சக்கமாக இருக்குப்பா இங்கே. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது.
மனசுக்கு வந்து குளிர்ச்சியாக இருக்குது. என்னவே முடியாது போல், எவ்வளோ கிடைக்குதுங்க அங்கெல்லாம் பாருங்களேன். எவ்வளோ இருக்குது பாடுறா, எவ்வளோ இருக்குல்ல, 100க்கு மேலேயே இருக்குண்டா. நிறைய இருக்குங்க, 1-2 நினச்சேன் நான், நிறைய இருக்குது. ஆனால் சிலது வந்து ரன் ஆகல, ஏதோ அது ரன்னிங் கண்டிஷன் இல்லை போல, ஏதோ ப்ராப்ளம் போல், ஸ்டக் ஆகி நிற்கிது கரெக்டாக. சரி, ஆக்டிவேட் த குவிக் ஷிஃப்டர். குவிக் ஷிஃப்டர் ஆனில் தான் இருக்குது வண்டியில். நேற்றுலேருந்து குவிக் ஷிஃப்டர் போட்டு தான் ஓட்டிகிட்ருக்கோம் வண்டி. நல்லா இருக்குது, ஹைவே தானே இருக்குது ஃபுல்லாகவே, ஊர் சைடு தானே இருக்கும், நம்ம ஃபுல்லாகவே ஊர் சைடு தாங்க இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குவிக் ஷிஃப்டர் தான் போட்டு ஓட்டிகிட்ருக்கேன். எனக்கு நான் வந்து தலையை ஆட்டி ஆட்டி ஓட்டுறேன், இந்த சைடு பார்க்குறேன், இந்த சைடு பார்க்குறேன், நேராக பார்த்துட்ருக்கேன். ஏன்னா நிறைய விண்மில் இருக்கா, நல்லா இருக்குது இந்த காட்சியே. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பீட் கேமரா இருக்குங்க. இப்போ தான் ஒரு டேர்னிங் எடுத்தேன், கரெக்டாக டேர்னிங் எடுத்தோடனே ஸ்பீட் கேமரா வந்துருச்சு. நான் ஸ்லோவாக தான் ஓட்டிகிட்டு இருந்தேன், கரெக்டாக ஒரு 60-80 தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். டேர்ன் பண்ண உடனே ஸ்பீட் கேமரா இருந்துச்சுங்க. அதிலே ஸ்பீட் காமிக்குது நம்ம எவ்வளோ ஸ்பீட் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. 90 மேலே போச்சுன்னா ரெட்டில் காமிக்குது, நம்ம 90 கீழே போனால் வந்து கொஞ்சம் க்ரீனில் காமிக்குதுங்க. இருங்க, இந்த டேர்னிங்கில் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். நம்ம ஆனால் 60 தான் போயிட்டுருக்கோம். ஆப்போசிட் சைடில் இருக்குது, இந்த சைடு இல்லை. பார்த்தீங்களா, உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது தெரியுமா, அது வந்து ஸ்பீட் கேம். அது டேர்னிங் ஆன உடனே எப்படி கற்றுக்க, ஏன்னா டேர்னிங் ஆன உடனே நீங்கள் பட்டுன்னு ஸ்பீடாக வருவீங்களே, தெரியாது உங்களுக்கு இந்த இருக்க ஸ்பீட் கேம். நிறைய ஃபேக்ட்ரி இருக்குங்க இந்த பக்கம்லாம். இந்த விண்மில் தான் மெயினான பிஸ்னஸ் போல். இங்கே ஃபுல்லாகவே நிறைய விண்மில் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இங்கே காற்று அடிக்குதுங்க, சும்மா சொல்லக்கூடாது, காற்று பலமாக அடிக்குங்க. நாங்கள் நின்று வச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த காற்றுலேயே தெரியும். சூப்பராக பாருங்கள், இந்த அருவி, விண்மில், மலை, அவ்வளோ அழகாக இருக்குது. காற்று வந்து உண்மையிலேயே பலமாக அடிக்குது இங்கே. நான் வண்டியோட சொல்ல ஹெல்மெட் போட்டுருக்கேன், ஹெல்மெட் அப்படியே தள்ளுது காற்றுல, ஒரு மாதிரி ரைட்டு லெஃப்ட்டுன்னு தள்ளுது. இருக்குது, நம்ம சைடும் இருக்குது பாருங்கள். ஸோ கரெக்டாக இப்போ நம்ம வந்து 54 சம்திங் போயிட்டுருக்கோம். ஸோ நான் ஃப்ரண்ட்டில் போன கார் வந்து 93 சம்திங் ஸ்பீடாக போயிடுச்சு போல், ரொம்ப ஸ்பீட் கிராஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு 90 மேலே காமி. இப்போ நம்மளது எவ்வளோ காமிக்கும் பாருங்கள். கரெக்டாக நம்ம 43 காமிக்குதான், நம்ம 44-45 தான் தான் போயிட்டு இருந்தோம். அதில் கரெக்டான ஸ்பீடு தான் காமிக்குது. கொஞ்சம் ஒரு 1-2 கம்மியாக காமிக்குது. பட் நீங்கள் வந்து 90 மேலே இல்லை 100 தொட்டுட்டிங்கன்னா ஃபைனு தான், 1000 ரூபா போண்டி. ஏன்னா இந்த ரோடெலாம் பயங்கரமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு பல்ல மாரி நான் இது வரைக்கும் இதில் இருந்து பார்க்கல. இந்த ரோட்லலாம் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ரோடு, அவ்வளோ விரும்பி இந்த ரோட்டில் ஓட்டிகிட்டு இருந்தேன். நல்லா இருக்குது இந்த ரோடு ஃபுல்லாகவே. உண்மையிலேயே இந்த ரோடு வந்து உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது. பல்ல மேடு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதனால வந்து ஸ்பீட் கேம் வச்சுருக்காங்க, நிறைய பேர் ஸ்பீடாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா போட்டுருப்பாங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் வெல்கம்ஸ் யூ. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். ஆஹா, அவ்வளோ ஜாலியாக இருக்குல்ல. ஆனால் உண்மையிலேயே நல்லா இருக்குங்க. எனக்கு வந்து வெயில் அடிக்கிறது எதுவுமே சுத்தமாக ஒரு துளி கூட எனக்கு அந்த வெயில் அடிக்கிறது தெரியல. ஏன்னா அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. ஏன்னா இந்த இவ்வளோ மரம் இருக்குது, அந்த சில்னஸ்ஸு வந்து ஒரு மாதிரி ஜாலியாக போகுது ரோடு. ஆனால் நான் ட்ரிப்பு போகணும்னு நினச்சேன். இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் தான். நல்லா கம்ஃபர்டபுளான ரோடு. ஆனால் நிறைய வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருக்குங்க, எக்கச்சக்கம். வந்து பாருங்கள், ஆப்போசிட்டில் ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. நான் ஒரு 2 வண்டியும் பார்த்தேன் வரும்போது. ஃபார்ச்சுனர் நொறுங்கி போய் கிடக்குது. நான் ஒரு 2 வண்டி பார்த்தேங்க. நிறைய வண்டி இந்த ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. மேபி இந்த ரோடு நல்லா இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து நிறைய ஆக்சிடென்ட் ஆக வாய்ப்பு கூட இருக்கலாம். இந்தியாவோட லாஸ்ட் பாயிண்ட் நாங்கள் பார்க்க போகிறோங்க. நிறைய இடத்துக்கு சுற்றணும் ஆசைங்க எனக்கு. பட் என்னென்னா எனக்கு காசு இல்லை, பட்ஜெட் பிரச்சனை நிறையா ஆகுது. அதுதான் எனக்கு ஒரு மெயின் பிரச்சனை ஆகுது. மற்றபடி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ராவல் பண்ணுறது. அப்பல என் ஃபோன் கொஞ்சம் சார்ஜ் போடுமா, அப்பல 4% தான் இருக்குது. சில நேரங்கள் கழித்து வந்துட்டோம். வெல்கம் டு கன்னியாகுமரி. ஆனால் இங்கே நிறைய பேர் வந்து அந்த ஸ்டார்டிங்கில் வந்து காசு கேட்டாங்க. எதுக்கு இந்த டோக்கன் போட்டு காசு கேட்குறாங்கன்னு தெரியல. இங்கே வரதுக்கு எதுக்கு காசு கேட்குறாங்கன்னு தெரியல. இது நார்மலாக டிஸ்ட்ரிக்ட் தான், எதுக்கு இதுக்குள்ளே வரதுக்கிட்ட காசு கட்டணும் அப்படின்னு சொல்லி தெரியலங்க. ஆனால் கார் மட்டும் தான் பிடிச்சி கேட்டாங்க, பைக்கெலாம் நிப்பாட்டில் தெரியல எதுக்குன்னு. ஆனால் அந்த வியூ பாயிண்ட் இருக்கும்ல கன்னியாகுமரி ரோடு, அது எப்படின்னா போகிறது? பீச் ரோடு, அந்த பாலத்துக்கு அதான் எண்டு இருக்கும்ல, அங்கேருந்து ஸ்ரீலங்கா பார்ப்பாங்களே. ஆ சாரி, ராமேஸ்வரம். சாரி தப்பா சொல்லிட்டேன். சரி, ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. ஐயே, நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன்டா. நான் இங்கே வந்ததே இல்லைடா, கன்னியாகுமரி வந்தது இல்லைங்க, கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். நான் சொல்கிறது ராமேஸ்வரம். அடச்சை, எதாவது யோசிக்கிறேன், எப்போ நான் வரவே இல்லை இங்கே அப்படின்ட்டு. நோ என்ட்ரி போட்டிருக்கு, பைக்கு காரு. ஆனால் பைக்கில் என்ட்ரி போடலாம். ஆனால் உள்ளே பைக் எடுத்துகிட்டு போகலாமா? ரொம்ப நன்றிண்ணா. பைக் வந்து எடுத்துகிட்டு போகலான்ட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வரேங்க கன்னியாகுமரிக்கு. நான் வந்திருக்கேன், நான் வந்து அதுக்கு தனுஷ்கோடிக்கு வந்திருக்கேங்க. கன்னியாகுமரி நினச்சி தப்பாக முடிவு எடுத்துட்டேன். விட்டுருமா வண்டியை?
பயங்கரமா இருக்குல்ல ஆனா உண்மையிலே ஆமா நல்லா இருக்கு. கண்ணுலாம் நான் பூச்சுது எனக்கு. கன்னியாகுமரி வந்ததே இல்லைதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா கன்னியாகுமரி முன்னாடி வந்திருக்கேன் நினைச்சேன்டா. அது நான் வந்து தனுஷ்கோடி நடிச்சு கன்னியாகுமரி சொல்லிட்டேன். தனுஷ்கோடி தான் போயிருக்கேன். தனுஷ்கோடி ஒரு வாட்டி போயிருக்கேன். ராமேஸ்வரம் வேற லெவல்ரா. இந்த இது பார்க்கவே சூப்பரா இருக்கு. இந்த வியூ நல்லா அருமையா இருக்கு. ஆனா அது எப்படி போறது இங்க இருந்தாங்க ஒரு தூரம்? அங்க வந்து நம்ம போறதுக்கு வந்து 100 ரூபாங்க மேல நிக்கிறாங்களே ஆட்கள். அதெல்லாம் போறதுக்கு வந்து 100 rupees வந்து போட் சார்ஜ் பண்ணுவாங்களா. அதான் தெரியுதா அந்த போட்டு தான். அந்த போட் எவ்வளோடா 100 ரூபாவா? 100 ரூபாய். உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு வந்து 30 rupees. மேல நின்று நம்ம பார்க்கலாம். இந்த வியூ என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். சில நேரம் கழித்து துருவா இங்கேருந்து ஒன்று தள்ளி விட்டா என்ன ஆகும்? ஏய் அடிச்சுட்டு போயிடுவாடா. எதிர் நீச்சல் போடு. ஏய் இவன் பேசுறதா எதிர் நீச்சல் போடுவானாடா. எனக்கு சிரிப்பு வருதுடா நீ பேசுறது. 2 தடவை வலிக்க உண்டேன்டா இதுலயே நானு. ஆறா அவரு பயங்கரமான ஆளா இருக்காரு. உள்ள பூந்து எங்கேயோ போறாரு. எங்கடா போறாரு? ஸோ கைஸ் உண்மையிலே பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வேற லெவலில் இருக்குது தண்ணி. எனக்கு வந்து வழுக்குது பயங்கரமா. அடாடாடாடாடா. ஏ துருவா வலிக்கிற போதுடா. வேணா நீ ரிட்டன் மேலே ஏறு. ஐயோ உண்மையிலே தண்ணி. ஏய் வாடா ரிட்டன் வாங்கடா போதும்டா. கல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பாசிங்க. மாப்பிள்ள செமையா வழுக்குது பார்த்து ஏறு மாப்பிள்ள. அடிச்சிட போயிட போகுது. நஞ்சிட்டான்டா ஃபுல்லா. ரொம்ப பவரா வருதேடா. போனை நான் தான் வச்சிருக்கேன். லைட்டா வாட்டர் வாஷ் பண்ணி பார்த்துக்கலாம். ஒன்றும் ஆகாது. வா வா கை கொடு. கை கொடு மாப்பிள்ள. இல்ல மாமா அப்படி வரும்போது கை கொடுக்க கூடாது. நான் தடுக்கிட்டு நான் இழுத்து விட்டேன்னா நீ விழுந்துருவ. நான் உசாரா நம்ம ஒன்று மட்டும் தள்ளி விடுவேன். நான் விட மாட்டேன். அப்படிலாம் இல்லை. அவனை காப்பாற்ற மாட்டேன் நானே மச்சான். எதிர் நீச்சல் வச்சு உன்னை காப்பாற்றுவேன்டா உன்னை. ஏ பெரிய ஆளடா பெரிய ஆளடா. அது மாப்பிள்ள பெரிய ஆள சொல்லல. இந்த புள்ளா நினைச்சிட்டேன் நானு. புடிடா. என்னடா இவ்வளவு தண்ணி வருது? எடுத்துட்டேன் மாப்பிளலாம். ஐயோ தண்ணி அடி பிச்சு பொழகுது. ஏய் வேற லெவல்ரா வேற லெவல்ரா. ஏய் வாப்பலாம் வாப்பலாம். ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன் நான். இப்போ வண்டியில் போகும்போது காஞ்சிரும். மச்சான் கை கூட லைட்டா சொல்கிறா. இந்தியனுக்கு ஒன்றும் ஆகுது. இந்தியன் ஹாஸ்டலில் போய் குதிடா. நம்ம உள்ளே ஒரு ரவுண்ட் டஸ்ட் வருவோம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு வரலான்னு இருக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய போட்ஸ்லாம் இருக்குங்க உள்ளே. ஜாலியாக இருக்கும்ல. எனக்கு ஒரு சின்ன ஆசைங்க. இந்த போட்டில் போயிட்டு நடுக்கடலில் நம்ம லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு குதிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி போகணுன்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஒரு நாள் போகணும். நிறைய கடைங்க இருக்குப்பா இங்கே. ஓ இது வந்து பீச் ரோடுங்க. நார்மலான பீச் ரோடு. அப்புறம் வியூ பாயிண்ட் வியூ டவர். ₹15 வியூ டவர். ஸோ கைஸ் நாங்கள் வந்து ஃபைனலி பார்த்தீங்கன்னா அந்த சிலைக்கு திருவள்ளுவர் சிலைக்கு போகலான்னு இருக்கோம். அப்புறம் அந்த கண்ணாடி பிரிட்ஜ் தானே அது மிரர் பிரிட்ஜ், அதுக்கும் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து டிசைட் பண்ணிட்டோம். எங்கள் பைக் இங்கே விட்டு போயிடுவோமா? அதான் இங்கே விட்டா தூக்கிட மாட்டாங்களே, அதுதான் பயமாகுது. என்ன சொல்கிறேன், இங்கே விட்டு போயிடுவோமா? இங்கே விட்டு போயிடுவோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நடந்து போகிற வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் வந்து அந்த மிரர் பீச்சிலலாம் வாக் பண்ணலாம் நம்ம. ஸோ அதனால் நாங்கள் வந்து டிசைட் பண்ணிட்டோம். வந்தது இவ்வளோ தூரம் வந்துட்டோம்டா, நம்ம ரிட்டன் சும்மா போயிடக்கூடாதுடா, இதுக்கப்புறம் ரொம்ப வரது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ன சொன்னாங்க, சரி டிசைட் பண்ணிட்டு போகலான்டா அப்படின்னு கிளம்பிட்டோங்க. ஸோ இதாங்க சொன்னேன் ₹100 சொல்லிட்டு டீலாம் பண்ணியாச்சு. வாங்கியாச்சா? இதான் லாஸ்ட்டா அது? ஒன்று 2 டிக்கெட் கையில் கொடுத்துருக்கோம். ஸோ இதாங்க லாஸ்ட் டிக்கெட். சரி சம்மர் லெட்டர் நம்மளுக்கு லாஸ்ட் டிக்கெட் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறமா வித்தவுட் பிளானிங் டு நாட் கம். காசு இல்லாம அவன் வந்துட்டு பிச்சை எடுத்து ₹100 பிச்சை எடுத்து எப்படியோ உள்ள வந்துட்டோம். இதான் லாஸ்ட் ட்ரிப். இதுக்கப்புறம் கிடையாது யாருக்கும். ஆனா எல்லாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க இந்த இடத்துல. ஆமா பரவாயில்ல. ஆனா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்.
நாங்க வந்து கடைசியா உள்ள வந்துட்டோம். நாங்க வந்து போக போறோம் கரெக்டா. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்பீட் போட்ல அதாவது ஸ்பீடா வருது. விஐபி பாஸ் மாதிரி ஒரு 300 ரூபீஸ்க்கு ஒரு டிக்கெட் இருக்கு. ஆமா, இது வந்து 100 ரூபீஸ். நாங்க வந்து லோக்கல் நார்மல் நாங்க 300 ரூபா கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து காமன் சிட்டிசன். விஐபியா வரணும்னா 300. நெக்ஸ்ட் டைம் நீங்க வரணும் இதெல்லாம் ரெடி ஆகி உங்களுக்கு வெயில் அடிக்காது. இதோ பாருங்க, அவ்வளவுதான். இந்த போட்டியா போறோம். இந்த போட்டியா அதோ இந்த தகரம் அங்க வேற இல்ல, லைன்ல நிக்க விடுறாங்க. சீக்கிரம் வாங்க. நான் போட்ல போனதே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் போறேன்ல. சீரியஸா நான் போட்ல போனதே இல்ல. அப்படியா? நான் ஒரு 2 வாட்டி போயிருக்கேன். இந்த மாதிரி போட்ல போயிருக்கேன். இந்த மாதிரி போட்லாம் போயிருக்கேன் ஒரு 2 வாட்டி. நீ போயிருக்கடா? 2 வாட்டி போட்ல. இந்த போட்ல இந்த மாதிரி 2 வாட்டி. டைட்டானிக் கப்பல். இந்த பஸ் சீட்ல அடிக்கலாம். ஆனா இதுவே ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கு. ஏறி போனது மட்டும் இல்ல, ஃபுட்பால்லாம் அடிச்சது இல்லடா. கேப்டன் ஜாக்சன் பாரு. நம்ம இந்த கப்பல்ல போறடா. அது அங்க வந்து அந்த கப்பல்ல போறோம். சேம் தான்டா ரெண்டுமே. மோஸ்ட் ஆஃப் த சேம். ஏய், லைஃப் ஜாக்கெட் வாங்கிக்கோடா. லைஃப் ஜாக்கெட் வாங்க போங்க. லைஃப் ஜாக்கெட் இல்லாம உள்ள சேர்க்க மாட்டாங்க. லைஃப் ஜாக்கெட் எங்கண்ணா வாங்குறது? ஏன்னா இவ்வளவு லைஃப் அப்பல பூந்து ஏடே ஒண்ணு. ஐயோ, என்னடா அது பஸ் மாதிரி இருக்கு. வாடா உள்ள வாங்கடா. ஆனா இந்த லைஃப் ஜாக்கெட் போடுறது வேஸ்ட் தான். அம்மா கழுத்துல போடுமாப்ல. சரி உட்கார், நான் ஃப்ரெண்ட்ல போறேன். நாங்க கிளம்பிட்டோம். ஆனா வந்து எங்களுக்கு இடம் கிடைக்கல. நாங்க நின்றுட்டே போறோம். பசங்க மட்டும் பாத்தீங்கன்னா உட்காந்துட்டாங்க. சோ எங்களுக்கு மட்டும் இடம் கிடைக்கல. பயங்கரமா இருக்கு. ஆனா ஏதோ ஒரு மாதிரி தள்ளி போடுதுடா. ஆடுது, போட்டே ஆடுது. அங்க ஒரு கப்பல் போது வேற லெவல்லடா. தண்ணி சில நேரங்கள் கழித்து பயங்கரங்க. இந்த இடம் உண்மையிலேயே பயங்கரமா இருக்கு. எவ்வளவு மாப்பிள்ள டிக்கெட்? 30 ரூபா. மேல போர்ட்லாம் இருக்குடா. கேளு பேர்னா. சாரி ப்ரோ. அந்த சிசிடிவி சர்வைலன்ஸ். வாங்க பாரு. இது என்ன போர்ட்ரா? இது என்ன போர்ட்னே தெரியலையே. விவேகானந்த மண்டபமா? இது வந்து பாத்தீங்கன்னா விவேகானந்த மண்டபம். எனக்கு தெரியாது, நம்ம ப்ரோ தான் சொன்னாரு. மெமோரியல். ஓகே. சோ கைஸ், நீங்க வந்து செருப்புலாம் வந்து டோக்கன் போட்டு கூட வச்சுக்கலாம். செருப்பை வந்து அங்கேயே வந்து விட்டு போயிடணும். செருப்பை வந்து உள்ள செருப்பு இல்லாம தான் இருக்கும். பயங்கரமா இருக்கும் மேல இதெல்லாம். இதெல்லாம் பயங்கரமா இருக்குங்க. சோ அங்க வந்து வியூ பாயிண்ட்ல இருக்கு. எப்படி போறது வியூ பாயிண்ட்? அப்படி போறது என்ட்ரி போடுறது. பத்தாபாரி. ஓகே, அப்படி பத்தாபாரி போட்டு மண்டபம். நான் வந்து இது வந்ததே இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் வரேன். மச்சான் கிளாஸ் வச்சு போலாமா? இது வந்து கோவில் போலடா. அப்பல இதுவும் கோவில் போல. இங்க உள்ளனால இருக்கலாம் போலடா. அப்படி இல்லடா, இங்க இருக்கலாம். இருந்துட்டே நம்ம எக்ஸிட் போது அங்க நிக்கிறோம் போயிட்டு. அவங்க நம்மள கூட்டு போவாங்க. ஏன்னா இங்க யாரும் பொறுத்துற மாதிரி எல்லாம் இல்ல. நிறைய பேர் இருப்பாரு இங்கே உட்காந்து தூங்கிட்டுலாம் இருக்காங்க பாரு. சோ இதுதான் பாத்தீங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜ். இதுதான் வந்து கிளாஸ் பிரிட்ஜாங்க. நல்லா இருக்குடா உண்மையிலே. ஆனா ஊந்தீங்கன்னா பட்டுன்னு கடலுக்குள்ள போயிடும். ஆடாடா பயங்கரமா இருக்கேடா அது. நல்லா இருக்கு. உடம்புனா பட்டு கடலுக்குள்ள போயிடுவோம்டா நம்ம. அப்புறம் டங்கு டங்குன்னு ஆடுது வேற. எல்லாரும் இந்த கிளாஸ்லயே நடக்கிறாங்கடா. ஓரமா ரெண்டு போக மாட்டாங்க. பயமே இல்லை யாருக்கும். நீச்சல் தெரியுமா? அப்ப நான் தப்பிச்சிருவேன். நீ என்ன பண்ணுவ? காலே உடஞ்சிருவேன். நீச்சல் தெரியுமா? அந்த பாறையில விழுந்தா அவ்வளவுதான். பாறையில தான் தூக்கிட்டு போகணும் கடைசியில. பயங்கரங்க, பயங்கரம். உண்மையிலேயே பயங்கரம். எப்பா
உண்மையிலே வேற லெவல்றான். இதுக்கு வந்து 130 பயங்கர ஒர்த்து தான். நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளவு இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் 130ன்றது ஒர்த்து தான். ஆனா கூட்டம் அதிகமா இருக்குடா இங்க. இங்க இதெல்லாம் ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம். சாதாரணமா நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் வருது இங்க. நான் கேட்டாங்க. பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸ்கூல் ட்ரிப் அதெல்லாம் சொல்லு. ஸ்டாச்சு போற வரீங்க. பே ஃபார் திருவள்ளுவர் ஸ்டாச்சு. இந்த மாதிரிலாம் போயிருக்கா? நீங்க மலைக்கு இந்த மாதிரி தான் போவீங்க? மலைக்கு போயிருக்கேன். இங்கே வந்துருக்கீங்க? நான் வந்தது இல்லை, ஃபர்ஸ்ட் டைம். அமைதியாக இருக்க ஊன்ற எத்தனை மாடியா? 2 மாடி எடுத்துட்டா இது. கழிச்சு போறீங்க எல்லாம். சோ கடைசியா நாங்க பாத்தீங்கன்னா உள்ள வந்துட்டோங்க. நாங்க அங்க நின்று தான் விளையாடிட்டு இருந்தோம். அந்த இடத்துல தண்ணி இருந்துச்சு. அந்த இடத்துல அங்க இருந்து பார்க்கும்போது எப்படி தெரிஞ்சு பாருங்களேன். இதுவா ஃப்ரண்ட்ல போங்க கொஞ்சம். Please do not. மச்சான் ஒருத்தரா இங்க வந்து 4:30 க்ளோஸ் ஆனால வந்து எல்லாரையும் க்ளோஸ் பண்ணாங்க. ஸோ ப்ரோ வந்து 4:30 ஆயிடுச்சு ப்ரோ, கிளம்பணும் ப்ரோ அப்படின்னு. இப்போதான் நான் வந்தோம். 2 நிமிஷம் கூட ஆகலடா. யூடியூப் ப்ளாக் பண்ணேன். அந்த அண்ணனே வளர்ப் பண்ண. இல்ல நாங்க வந்து இங்க இருந்து கிளம்பிட்டோம். ஆனா சூப்பரா இருந்துச்சு உண்மையில. எப்படா இருந்துச்சு உண்மையிலே? சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா இல்லையா? நல்லா இருந்துச்சு. நீ வந்திருக்கல? நானும் வந்ததில்ல, ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் பயங்கரமா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்லாம். எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு இது இந்த இடம். ஆனா வந்து டைம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ள வந்து டைம் ஆயிடுச்சு, கிளம்புங்க அப்படின்னு சொல்லி நம்மள அனுப்பிச்சு விட்டாங்க. ஒரு அண்ணா வந்து நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு. அந்த அண்ணா வந்து இந்த ஊருக்காரா எவ்வளோ யூடியூபரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடியெல்லாம் வாங்கி சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வச்சுட்டாருங்க. பயங்கரம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தமிழ் எழுதிய திருக்குறள். ஸோ இது வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க ஃபுல்லாக. பயங்கரமாக இருக்கு இந்த இதுதான். எல்லாரும் வந்து நண்டு போனா இந்த கண்ணாடிலாம் நண்டு போவான்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். வரவங்களும் சரி போறவங்களும் சரி. ஆனா ஊந்தா காலி எவ்வளவுதான் காப்பாத்த ஒரு 1% சான்ஸா? பயங்கரமா இருக்கும் உண்மையிலே. இதுக்குள்ளதான் போகிறோம், விவேகானந்தா மெமோரியல். இது வந்து மெடிடேஷன் ஹால். மேலே வந்து அந்த மெமோரியலுக்குள்ளே போகணும். பட் வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து நாட் அலோட் சொல்லிட்டாங்க, ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலோட்டு. ஸோ இதுலேயும் வந்து ஃபோட்டோகிராஃபி நாட் அலோன்ட்டாங்க. அதனால நாங்கள் வந்து உள்ளே போகல. புக் ஸ்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது. புக் ஸ்டாலும் உள்ளே இருக்குதுங்க. இதெல்லாம் ஸ்டோனுங்க, ஃபுல்லாக ஸ்டோனு. பட் டு நாட் கிளைம் அந்த ஸ்டோன் போட்டிருக்காங்க. வேற லெவலில் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ரெயின் வாட்டர் ரிசர்வ். வாங்க வெறும் மழை தண்ணினால வந்து இந்த தண்ணி வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. 900 கிலோரிஸா அப்படின்னா எவ்வளோன்னு தெரியல எனக்கு. அவ்வளோ இதுக்கு மேலே முடிஞ்சிச்சு போல. அதுதான் நம்ம தான் லாஸ்ட் பெஞ்ச். மணி வந்து 4:30 4:35 ஆயிடுச்சுங்க. நாங்கள் வந்து போட்டு கிட்ட வந்துட்டோம். போட்டு ஏற போகிறோம் திருப்பி. நன்றி நன்றி நன்றி.